இன்றைக்கி காளான் பிரியாணி தான் செய்வோன்னு இருந்தோம். வேணா சித்தி நீ கூட்டாஞ்சோறு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டா. நான் எப்படி கூட்டாஞ்சோறு செய்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அரிசியும் பருப்பையும் கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சாச்சு. எப்பயும் போல் ஒலை காஞ்சதும் அரிசியை சேர்த்துட்டு சோறு வெந்துக்கிட்டே இருக்கையிலேயே பார்த்திங்கன்னா காயை பூரா நறுக்கி வச்சுருந்தேன். அந்த காய்களை பூரா நம்ம சேர்த்துருவோம். நம்ம சேர்த்துட்டு இந்த அரிசி பருப்பு காய் எல்லாமே சேர்ந்து குழஞ்சி வர்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 ஸ்பூனு சாம்பார் பொடி மஞ்சள் பொடி சேர்த்து கிளறி விட்டு பழையபடி மூடி வச்சுருவோம். சோறு நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கிறலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு முக்கால்வாசி தான் வெந்ததுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை ஆஞ்சு வச்சுருந்தேன். அந்த முருங்கைக்கீரையும் சேர்த்து நல்லா குழைய வேக விடணும். இது சோறு எவ்வளோக்கு எவ்வளோ குழையுதோ அவ்வளோக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி இதுக்கு வந்து தாராளமாக அதுக்கு வைக்கணும். இப்போ சோறு நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு எப்பயும் போல் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பெருங்காயப்பொடி சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு இந்த சோத்தில் மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் நான் வச்சுருந்தேன். வச்சு நல்லா சோறு நல்லா குழைவாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கோயிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரியே இருந்தது நான் சாப்பிடும்போது. நாங்கள் வந்து வீட்டில் இன்றைக்கி புதினா துவையலும் கத்திரிக்காய் மசாலாவும் தான் செஞ்சுருந்தோம். இதுக்கு வேறு வந்து என்ன வச்சுக்கிறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி பச்சடி வச்சு சாப்பிட்லாம், தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக எங்கள் சிவனியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.